கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு 6/4/2026 திங்கட்கிழமை இரவு சரியாக 8:20 பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே ஒரு செய்தியை இந்த காணொலியின் மூலமாக உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால், கடந்த ஒரு சில வருடங்களாக சரிங்களா, என்னோட ரொம்ப நெருங்கி பழகிய ஒருவர் இந்த ஊழியத்தை பற்றி ரொம்ப கேட்பார். கேட்டு எல்லா விவரங்களையும் தெரிந்து கொண்டு அப்புறம் அவர் கேட்பார், ஏன் பாஸ்டர் நீங்கள் கிறிஸ்தவ மத ஸ்தாபனம்னு பதிவு பண்ணியிருக்கீங்க, அதை மாதிரி நாங்கள் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு என்கிட்ட கேட்பார். ஓயாமல் வேறு யாரும் ஏன் பண்ண முடியாது, நீங்கள் மட்டும்தான் அப்படி பண்ண முடியுமா, நீங்கள் எப்படி உலகளாவே ஒரே இந்திய கிறிஸ்தவ மத ஸ்தாபனம் அப்படின்னு சொல்கிறீங்க, இதை மாதிரி வேறு யாரும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி என்கிட்ட அடிக்கடி வாக்குவாதம் பண்ணுவார். சரிங்களா, நான் சொல்வேன், பிரதர், எனக்கு இது ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தது. சரிங்களா, எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்து இப்படி நீ பண்ணு அப்படின்னு சொல்லி, இது அவ்வளோ ஈஸியாக நான் பண்ணலை, அவ்வளோ சுலபமாக நான் பண்ணலை. ஒவ்வொரு ட்ரஸ்ட் டாக்குமெண்ட்டு நான் பதிவு பண்ணும்போதும் நான் எவ்வளோ போராடி இருக்கிறேன். அந்த சப் ரிஜிஸ்டர் அதை வாங்க மாட்டார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மாதக்கணக்கில் காத்திருந்து அப்புறம் அவங்க மேலே பதிவுத்துறை தலைவருக்கு உள்ள அப்படி அந்த லெவலில் உள்ள மேலே அதிகாரிகளுக்கெல்லாம் அவங்க ஃபோன் பண்ணி அவங்களுக்கெல்லாம் அந்த காப்பியை அனுப்பி அந்த மாதிரி இது பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அப்படியெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதனால் நான் பண்ணியிருக்கேன் பிரதர் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இப்போ இதை பார்த்து பேரை மட்டும் மாற்றிட்டு கிறிஸ்தவ ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லி மற்றவங்க ஏன் பண்ண முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட ஓயாமல் வாக்குவாதம் பண்ணுவார். அப்போ நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா, அடிக்கடி என்கிட்ட கேட்பார். அப்போ நீங்கள் பண்ணிவிடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, வேறு யாரும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. அதனால தான் நான் இந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கிலலாம் நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் பண்ணி வச்சுருக்கேன், எல்லோரும் பார்க்கட்டும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லி. அதை பார்த்து காப்பி அடித்து நீங்கள் பண்ணுங்கள், ஆண்டவர் பண்ண விட்டால் பண்ணுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா, அவர் ஆடிட்டரெல்லாம் பார்த்து கேட்டு இந்த மாதிரி ஆன்லைன்லலாம் அவர் சர்ச் பண்ணுவார். சர்ச் பண்ணி பண்ணலாம், அதான் பண்ணலான்னு சொல்கிறாங்களா, பண்ணலான்னு சொன்னால் நீங்கள் பண்ணிக்கிடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா, அடிக்கடி அவர் என்கிட்ட கேட்பார். அன்பானவர்களே, எனக்கெல்லாம் இது தெரியாமலாம் இருக்குது, தெரியாமலா நான் இந்த ட்ரஸ்ட்டுக்குரிய டாக்குமெண்ட்டெல்லாம் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லோரும் பார்க்கட்டும் அப்படின்னு தான். இப்போ அதை பார்த்து காப்பி அடித்து நீங்கள் இதே மாதிரி பதிவு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் பதிவு பண்ணிவிடுங்க. ஆனால் கர்த்தர் விட மாட்டார். ஏன்னா எனக்கு அவர் வெளிப்படுத்தி தந்திருக்காரு. என்னை பார்த்து காப்பி அடித்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யாருனாலும் கர்த்தர் பண்ண விட மாட்டார். கர்த்தரை அடித்தே கொண்டு விடுவார். எனக்கு ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆமாம், நிறைய பேருக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்கும், ஒரு டவுட் இருக்கும், ஏன் இவர் பண்ணியிருக்காரு நம்ம ஏன் பண்ண முடியாது. உங்களுக்கு கர்த்தர் பண்ண சொன்னால் பண்ணுங்க. என்னை பார்த்து காப்பி அடித்து பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஆண்டவரே உங்களை விட மாட்டார். யாராக இருந்துச்சு, நான் இப்போ சவாலாக சொல்கிறேன், சேலஞ்சாக சொல்கிறேன், ஆவியானவர் இதை பற்றி பேசு அப்படின்னாரு என்னோடு.
பண்ண முடியாது. நான் பண்ணியிருக்கிற மாதிரி யாருமே பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கெல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கேன், எவ்வளோ அலைஞ்சிருக்கேன், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், எவ்வளவு கிரயம் செலுத்தியிருக்கேன். தனி ஆளாக நிற்கேன். எனக்கு சப்போர்ட்டுக்கோ ஆதரவுக்கோ பேச்சு துணைக்கோ யாருமே இல்லை. எத்தனை வருஷமாக தெரியுமா? என் பையன் எனக்கு சப்போர்ட் கிடையாது. என் ஒய்ஃப் இருக்கும்போது ஒய்ஃப் எனக்கு சப்போர்ட் கிடையாது. சொந்தக்காரங்க யாரும் சப்போர்ட் கிடையாது. யாருமே எனக்கு சப்போர்ட் கிடையாது. எல்லாருமே எனக்கு ஆப்போசிட்டாக தான் இருந்தாங்க. இதனாலே நான் எல்லாரையும் இழந்தேன். இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொன்னார். சரிங்களா? எனக்கு ஆண்டவர் சொல்கிறத செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் நான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். அன்பானவர்களே, அவ்வளோ ஈஸியாக நான் பண்ணியிருக்க மாதிரி இன்னொருத்தர் பண்ண முடியாது. யாரா வேணாலும் இருக்கலாம். கர்த்தர் பண்ண விட மாட்டார். கரண்ட் இல்லாமல் 3 வருஷத்துக்கு மேலே கரண்ட் இல்லாமல் நான் இருந்திருக்கேன். இந்த காட்டுக்குள்ள பாம்புகளோட நான் குடியிருந்துட்டு இருந்தேன். சும்மா ஒன்று ஆண்டவர் எனக்கு இதை வெளிப்படுத்தி தந்து நான் பதிவு பண்ணலை. ஏன் பண்ண முடியாது? பண்ணிட்டு போங்க. எனக்கு என்ன, பண்ணிட்டு போங்க. அன்பானவர்களே, பண்ண முடியாது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து மோசேயின் மூலமாக ஆண்டவர் கானானுக்கு நேராக வழி நடத்தி கொண்டு போகிறார். சரிங்களா? அப்போ பின்னாடி பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அவர்களை துரத்திட்டு போகிறாங்க. வழியில் செங்கடல் 2 பக்கமும் பயங்கரமான வனாந்தரமும் மலைகளும், எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் குடும்பமாக போகிறாங்க. வயதானவர்கள் இருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க, ஆடு மாடுகள் இருக்குது, மிருக ஜீவன்கள் இருக்குது. சரிங்களா? வனாந்தர வழியாக கரடு முரடான பாதையில் மலையில் அவங்களாம் ஏறி போய்க்கிட மாட்டாங்க. சரிங்களா? எங்கேயும் போக முடியாது. 2 பக்கம் போக முடியாது. முன்னால் செங்கடல், போக முடியாது. பின்னால் இஸ்ரேல் ஜனங்களை பார்வோனும் அவனுடைய சேனைகளும் துரத்திட்டு வராங்க. இவங்களுக்கு எல்லாம் வழியில் அடைபட்டு போட்டுச்சு, எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க துரத்திட்டு வராங்க. ஆண்டவர் சொன்னார் மோசேயை பார்த்து, உன் கையில் இருக்க கோலை அந்த செங்கடலுக்கு நேராக நீட்டு அப்படின்னாரு. நீட்டினார். செங்கடல் 2 பிரிஞ்சு இறங்கி நடந்து போங்க அப்படின்னாரு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, போனாங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் செங்கடலுக்குள்ளே அப்படியே 2ஆக பிளந்து இருக்கிற அந்த செங்கடலுக்குள்ளே இறங்கி நடந்து போனாங்க. சரிங்களா? அவங்க நடந்து போகிறத, செங்கடலுக்குள்ளே இறங்கி நடந்து போகிறத பார்த்து பார்வோன் பின்னால் போனான். பார்வோனும் அவனுடைய சேனைகளும் ஃபாலோ பண்ணாங்க. பார்வோனுக்கு அவனுடைய சேனைகளுக்கு ஆண்டவர் சொல்லலை நீ போ அப்படின்னு சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறாங்க. ஆகவே அவங்கள காப்பி அடித்து பார்வோனும் அவனுடைய சேனைகளும் செங்கடலுக்குள்ளே இறங்கி நடந்தாங்க. அவங்கள துரத்துனாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் அப்படியே அக்கினி ஸ்தம்பமா மேக ஸ்தம்பமா 2 பேரும் ஒன்று சேரக்கூடாதபடி இடையில வந்துட்டார். சரிங்களா? அது பின்னால் போகிற பார்வோனுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் அது அந்தகாரம், இருட்டு. அதே முன்னால் போகிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிச்சம், அக்கினி ஸ்தம்பம். அங்கே வெளிச்சம், இங்கே இருட்டு. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வெளியே மேலே ஏறிட்டாங்க. என்ன நடந்தது? பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அதை கடந்து மேலே ஏறினாங்களா? இல்லை. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், உன் கையில் இருக்க கோலை நீட்டினா செங்கடல் அவங்கள அழித்து போட்டது. ஒருத்தர் கூட தப்பிக்கலை. அன்பான தெய்வ பிள்ளை, அதே தான் எனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இதை பார்த்து காப்பி அடிக்கணும்னு எவன் நினைச்சாலும் அவன் உயிரோடு இருக்க மாட்டான். அன்னைக்கு பார்வோனுக்கும் அவன் சேனைகளுக்கும் நடந்ததில்லை, அதுதான் நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காரு. அவ்வளோ தைரியம் இல்லைன்னா நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் அப்டேட் பண்ண மாட்டேன். எல்லாம் காப்பி அடிச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியாமலா இருக்குது. தெரிஞ்சுதான் நான் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் கர்த்தர் விட மாட்டார். ஏன்னா வெளிப்படுத்தி தந்தது எனக்கு, செய்ய சொன்னது எனக்கு கர்த்தர் செய்ய சொல்லி இருக்கிறார், நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் என்ன பார்த்து காப்பி அடிக்கணும்னு நினச்சா கர்த்தர் விட மாட்டார்.
உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனம் இது மட்டும்தான். இதே மாதிரி இன்னொருத்தர் பண்ணவே முடியாது. தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் எல்லாத்தையும் சட்ட திருத்தம் எல்லாம் கொண்டு வந்துட்டாரு. பிறப்பு சான்றிதழ் கட்டாயம், அது ஆன்லைன் பிறப்பு சான்றிதழ், ஆன்லைன் பர்த் சர்டிஃபிகேட் எல்லாருக்கும் கட்டாயமாக்கி இருக்கு அரசாங்கம். சரிங்களா அன்பானவர்களே, ஆதார் கார்டு முதற்கொண்டு எல்லாத்துலேயும் சேமாக இருக்கணும், அப்படியே பெர்ஃபெக்டாக இருக்கணும். என்ன செய்யணும்னாலும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை என் மேலே இருந்ததுனால அன்பான தெய்வ பிள்ளைகளே, எல்லாத்தையும் எனக்கு ஆண்டவர் சரி பண்ணி தந்திருக்கிறாரு. எல்லாத்தையும் சரி பண்ணி தந்திருக்கிறாரு. இப்போ என்னுடைய டாக்குமெண்ட் ஆதார் கார்டை எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை எதுக்கோ வெரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஆதார் கார்டு அடித்த உடனே எனக்கு எல்லாம் அங்கே வந்துடும். உடனே எனக்கு வந்து அது ஓகே ஆயிடுது, அப்டேட் ஆயிடுது எனக்கு. அன்பான தெய்வ பிள்ளைகளே புரிஞ்சுங்க, யாருக்குமே அப்படி ஆகாது. எனக்கு கர்த்தர் சொன்னார், அதனால நான் செஞ்சிட்டு இருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பண்ணவே முடியாது, யாருமே பண்ண முடியாது. கர்த்தர் பண்ண விட மாட்டார். பர்த் சர்டிஃபிகேட்டே வாங்க முடியாது. புரிஞ்சுக்கங்க, இப்போ பிறந்திருக்கிற பிள்ளைகள் இல்லை, ஒரு 30-40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு, 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக பர்த் சர்டிஃபிகேட்டே வாங்க முடியாது. கர்த்தர் அனுமதிச்சா மட்டும்தான் வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது. 1000 சிக்கல் இருக்குது அன்பானவர்களே. நானாக தான் என் பேருக்கு டிகே அப்படின்னு சொல்லி போட்டு கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு எங்கள் தாத்தா பேருக்குள்ளே அந்த டி அப்படிங்கிறத சேர்க்கறதுக்கு சின்ன வயசுலேயே எனக்கு அப்படி ஒரு ஆர்வம் ஆகிட்டு, எதில் கையெழுத்து போட்டாலும் நான் டிகே அப்படின்னே போட்டு அப்படியே நான் பழகிட்டேன். சரிங்களா, அப்படியே நான் பழகிட்டேன். அதே மாதிரி நான் ட்ரஸ்ட் டாக்குமெண்ட்டையும் பண்ணிட்டேன். எல்லா டாக்குமெண்ட்லையும் அதான் பண்ணியிருக்கேன், டிகே தேவாதிசியம் அப்படின்னு சொல்லி. ஆனால் என் ஆதார் கார்டில் அப்படி கிடையாது, கே தேவாதிசியம் அப்படின்னு தான் இருந்தது. என்னுடைய மற்ற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் கே தேவாதிசியம் தான் இருந்தது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்போ தான் ஆண்டவர் எனக்கு அதை சொன்னார், மகனே உனக்கு இதெல்லாம் நீ கரெக்ட் பண்ணணும், டாக்குமெண்ட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நீ மற்றதெல்லாம் மாற்றினா தான் நீ இந்த ஊழியத்தை செய்ய முடியும்னு ஆண்டவர் எனக்கு திட்டவட்டமாக எனக்கு ஆலோசனை கொடுத்தாரு. அப்படின்னா நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, ஆதாரில் இந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்கிறதா டிகே தேவாதிசியம் அப்படின்னு நான் என்னுடைய ஆதார் கார்டு உள்ளிட்ட எல்லாத்தையும் மாற்றணும், நான் பேன் கார்டு எல்லாத்தையும் நான் மாற்றணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். பிறப்பு சான்றிதழ் உனக்கு வாங்கு அப்படின்னாரு. பிறப்பு சான்றிதழ் உனக்கு வாங்கு, அந்த பிறப்பு சான்றிதழில் டிகே தேவாதிசியம் அப்படின்னு போட்டு அப்படி வாங்கு நீ அப்படின்னாரு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சும்மா ஒன்றும் இல்லை, ஒன்றையும் ஆண்டவர் எனக்கு தந்த ஆலோசனைப்படி தான் நான் செஞ்சேன். அதனால தான் எனக்கு வாக்கியம் பண்ணார். அப்போ நான் டிகே தேவாதிசியம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் கேட்டாங்க, அதுக்கு டாக்குமெண்ட் கொடுங்க அப்படின்னாங்க. ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னாங்க. உங்கள் தாத்தா பேர் துரைப்பாண்டி அப்படிங்கிறதுக்கு டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னாங்க. நான் ரொம்ப யோசித்தேன். எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், எங்கள் அப்பா நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது என் பேரில், எங்கள் அண்ணன் பேரில், என் தம்பி பேரில் 3 பேர் பேர்லேயும் ஒரு வீட்டை வாங்கினாங்க. நாங்கள் மைனராக இருக்கும்போது எங்கள் பேரில் வாங்கினாங்க எங்கள் அப்பா ஒரு வீட்டை மஞ்சளையில். அதை எனக்கு ஆவியான ஒரு ஞாபகப்படுத்தினார். அந்த டாக்குமெண்ட்லாம் நான் பார்த்துருக்கேன். சரிங்களா, அதில் எங்கள் தாத்தா பேர் இருந்தது, துரப்பாண்டி நாடார் மகன் கோயில் பிச்சை நாடார் குமாரர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த டாக்குமெண்ட்டில் இருந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருந்தது. ஆகவே ஆவியானவர் சொன்னார், நீ அந்த டாக்குமெண்ட்டை எடு அப்படின்னாரு. அப்போ அந்த டாக்குமெண்ட்டுக்குரிய நம்பரு அதெல்லாம் நான் தேடி மஞ்சவளையில் போய் நான் என்னுடைய வீட்டை கொடுத்தவங்கக்கிட்ட அதை அந்த இதை டாக்குமெண்ட்டை தர மாட்டேன்ட்டாங்க அவங்க. சரிங்களா, அப்போ அந்த பட்டா நம்பர் தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பட்டா நம்பர் வாங்கி அப்புறம் பட்டாவிலேருந்து அதெல்லாம் கொடுத்து நான் அப்புறம் இங்கே கொடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நகல் நான் எடுத்தேன். சரிங்களா, எங்கள் 3 பேர் பேரில் இருந்த அந்த வீட்டுக்குள்ளே அந்த பத்திரத்துக்குள்ளே நகல் நான் எடுத்தேன். காசு செலவு பண்ண ரொம்ப எடுத்தால் அதில் அழகாக பக்காவாக இருக்குது. துரைப்பாண்டி நாடார் மகன் கோயில் பிச்சை நாடார் குமாரர்கள் தேவாதிசயம் தேவ ஈவு தேவாதிசயம் தேவ ஜெபனேசன் அப்படின்னு அந்த ஒரே பேஜில் ஒரே டாக்குமெண்ட்டில் எங்கள் 3 பேர் பேரும், எங்கள் தாத்தா பேர் வந்துட்டு, எங்கள் அப்பா பேர் வந்துட்டு, எங்கள் 3 பேர் வந்துட்டு. அன்பானவர்களே,
ஆண்டவர் எனக்கு அப்படி வாக்கியம் பண்ணார். கொண்டு கொடுத்தேன், அதை கொண்டு கொடுத்தேன். நான் உடனே ஓகே அப்படின்ட்டாங்க. பிறப்பு சான்றிதழில் டிகே தேவாதிசன் அப்படின்னு மாற்றதுக்கு அதுக்கு அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தேன். சும்மா ஒன்றும் இல்லை, சும்மா நீங்கள் எழுதி கொடுக்கறதெல்லாம் அங்கே இது பண்ணிட மாட்டாங்க, டாக்குமெண்ட் கேட்பாங்க. எனக்கு ஆண்டவர் அவ்வளோ வாக்கியம் பண்ணார். அன்பானவர்களே, யாருக்கும் அப்படி வாக்கியம் பண்ண முடியாது, அப்படி பண்ண முடியாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, என்னை பார்த்து காப்பி அடித்து இதை மாதிரி இன்னொரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்தை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெளியே வர முடியாத சிக்கலில் மாட்டிக்கிடுவீங்க. பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் ஆண்டவர் கவிழ்த்து போட்டது போல கவிழ்த்து போட்டுருவார். உங்களை எதுவுமே செய்ய முடியாமல் ஆயிரும் உங்களுக்கு. ஆமாம், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆவியானவர் பேசு அப்படின்னாரு. நிறைய பேர் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் முயற்சி அதுக்கெல்லாம் ஓடி ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிறாரு இதை மாதிரி பண்ணுறதுக்கு. இப்போ சொல்கிறேன்னா, யாரையுமே ஆண்டவர் பண்ண விட மாட்டார். அழிச்சிருவார். உலகளாவிய ஒரே கிறிஸ்தவ மத ஸ்தாபனம் இதுதான். வேண்டுமானால் இந்த ஸ்தாபனத்துக்கு கூட உங்கள் ஸ்தாபனங்களை நீங்கள் இணைத்து கொள்ளலாம். அதுக்கு தான் ஆண்டவர் இதை எனக்கு தந்திருக்காரு. இணைத்து கொள்ளலாம். அதுவும் அவ்வளோ ஈஸியாலாம் பண்ண முடியாது. ஆமாம், நீங்கள் நாங்கள் இணைஞ்சிக்கிறோம் அப்படிலாம் முடியாது. கவர்மெண்ட்டேருந்து நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டு வரணும். ஆமாம், எந்த ஸ்தாபனம் இது கூட இணையணும் அப்படின்னாலும் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டருந்து நீங்கள் தடையில்லா சான்று, இப்போ நான் கேட்டிருக்கோம்ல, அதை மாதிரி தடையில்லா சான்று உங்கள் ஸ்தாபனத்தை எங்கள் ஸ்தாபனத்தை கூட இணைச்சிக்கிறதுக்கு தடையில்லா சான்று வாங்கிட்டு வந்தால் தான் இணைக்க முடியும். சும்மாலாம் ஒன்றும் முடியாது அன்பானவர்களே. அப்புறம் இதே மாதிரி இதை காப்பி அடித்து இன்னொரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்தை நீங்கள் பதிவு பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுக்கு டாக்குமெண்ட் கொடுக்கணும். பதிவு பண்ண போகிறவர் கிறிஸ்டின் தான் அப்படிங்கிறக்கூடிய டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். நாங்கள் தான் கொடுக்க முடியும். அதை உங்களுக்கு யார் கொடுக்க முடியும்? உங்கள் ஸ்தாபனம் கொடுக்க முடியாது. உங்களுக்கு நீங்களே கிறிஸ்தவர் அப்படின்னு உருவாக்க முடியாது. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஸ்தாபனம் தான் கொடுக்க முடியும். அன்பானவர்களே, நீங்கள் தென்னிந்திய திருச்சபையாக இருக்கலாம், நீங்கள் ஆர்சியாக இருக்கலாம், நீங்கள் டிபிஎம்மாக இருக்கலாம், நீங்கள் சர்ச் ஆஃப் காடாக இருக்கலாம், நீங்கள் ஐபிசியாக இருக்கலாம், நீங்கள் மெதடிஸ்டாக இருக்கலாம், நீங்கள் டிஎல்சியாக இருக்கலாம், நீங்கள் லுத்ரனாக இருக்கலாம், எந்த 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 டினாமினேஷனாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் டினாமினேஷன் ஒரு டினாமினேஷனும் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கவே முடியாது. கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணாது. அதை புரிஞ்சுக்குங்க அன்பானவர்களே. எதுவுமே கிறிஸ்தவ ஸ்தாபனம் கிடையாது. எல்லாமே கம்பெனி ஆக்டில் பதிவு பண்ணியிருக்கிறது. எதுவுமே மதம் சம்பந்தப்பட்டது கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. கவர்மெண்ட் சும்மா ஒன்றும் எஃப்சிஆர்ஏ சட்ட திருத்தம் கொண்டு வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவங்களை ஒடுக்கிறதுக்கு சொத்தை பிடுங்கிறதுக்கு பண்ணுது. அப்படிலாம் சும்மா ஒன்றும் சொத்தை பிடிங்கிற முடியாது. சும்மா ஒருத்தர் வாய்னால சொல்லி ஒரு நாள் அந்த அங்கே பாராளுமன்றத்தில் அப்படி ஒரு சட்டத்தை இயற்றி அப்படியே சொத்தை பிடிங்கிற முடியாது. சட்டப்படி தான் பிடுங்க முடியும். எதுவுமே கிறிஸ்தவ ஸ்தாபனம் இல்லை அப்படிங்கிறத அவங்க ஊர்ஜிதம் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அதுலேருந்து தப்பணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஸ்தாபனம் கிறிஸ்தவ ஸ்தாபனம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட் கொடுக்கணும். உங்களுக்கு தான் கிறிஸ்தவ கல்யாணமே யாருமே பதிவு பண்ண முடியாது. எந்த ஸ்தாபனமுமே ஞானஸ்நான சர்டிஃபிகேட்டை கொடுக்க முடியாது. கேட்டு பாருங்க அன்பானவர்களே. எந்த ஸ்தாபனத்திலையும் எங்கள் ஞானஸ்நான சர்டிஃபிகேட் தாங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. அவளை ஈஸியாக கொடுத்துட்டா நான் என் காத்தறுத்தி கீழே வச்சுருந்தேன். உங்களுக்கு எதுக்கு வேணும், என்னத்துக்கு வேணும், அப்படி தான் கொஸ்டின் பண்ணுவாங்க. கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா அவங்க கம்பி எண்ண வேண்டியது வரும். அன்பானவர்களே, இவரு என்ன காப்பி அடிச்சு இதே மாதிரி நாங்கள் ஏன் கிறிஸ்தவ ஸ்தாபனம் பதிவு பண்ண முடியாது? பண்ணி பாருங்க. நீங்கள் கிறிஸ்தவங்க அப்படிங்கிறதுக்கு டாக்குமெண்ட் கொடுக்கணும். உங்களால் கொடுக்க முடியாது.
நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாலும், பிறப்பு சான்றிதழ் கொடுத்துட்டாலும் சரி, உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் பேன் கார்டு, உங்கள் ரேஷன் கார்டு, உங்கள் ஓட்டர் ஐடி, உங்கள் சொத்து டாக்குமெண்ட்டு, உங்கள் ட்ரஸ்ட்டு டாக்குமெண்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டாலும் நீங்கள் கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் கொடுக்க முடியாது. நீங்கள் இங்கே வந்து தான் ஆகணும். நாங்கள் கொடுத்தா தான் நீங்கள் கிறிஸ்தவன் அப்படின்னு இது பண்ண முடியும். ஆமாம், அதை புரிஞ்சுக்குங்க. ஆகவே இதை நான் சவால் விட்டு சொல்கிறேன், யாருமே பண்ண முடியாது. தயவுசெய்து பண்ணதுக்கு முயற்சி பண்ணி சிக்கலில் மாட்டிக்கிடாதங்க, இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்கிடாதங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஆண்டவர் எச்சரித்து இதை பதிவு பண்ணினார். ஆகவே இந்த ராத்திரி வேளையில் இதை நான் பதிவு பண்ணுகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? எச்சரிக்கையாக இருந்துக்கிடுங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.